Next title rational roots. இதுவரைக்கும் imaginary roots பார்த்தாச்சு, irrational roots பார்த்தாச்சு, rational roots பார்க்க போறோம். Consider a quadratic equation ax square plus bx plus c is equal to 0 with integer coefficient a, b, c integer வச்சுக்கோங்க. We know that the formula for finding the root தெரியும்லங்க x equal to minus b plus r minus root of b square minus 4ac by 2a. இந்த b square minus 4ac தான் நம்ம டெல்டான்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினன்ட். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. delta greater than 0 ஆகுது. if delta greater than 0 and a perfect square ஆகுது. perfect square என்னங்க அர்த்தம்? delta ஓட வேல்யூ 1 4 9 16 25 36 அந்த மாதிரி ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 தானே வரும். b square minus 4ac 16 வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 தானே வரும். 4 ஆயிருமா? இப்போ மைனஸ் b ஓட 4 ஆட் பண்ணி 2a ஓட டிவைட் பண்ணா ஒரு நம்பர் கிடைக்கும். மைனஸ் b ஓட 4 மைனஸ் பண்ணி 2a ஓட டிவைட் பண்ணா இன்னொரு நம்பர் கிடைக்கும். ரெண்டுமே ஃபிராக்ஷன் நம்பரா இருக்கும், ரேஷனல் நம்பரா இருக்கும், ரைட்டா? அப்போ டெல்டா கிரேட்டர் தென் 0 இருந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா then the equation is rational and unequal roots, distinct roots. ஏன்னா பிளஸ் பண்ணும்போது ரூட், மைனஸ் பண்ணும்போது ரூட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த b square minus 4ac இருக்குல்ல டெல்டா, அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 1 4 9 16 ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் கிடைச்சிடும்ல. இப்போ 25 வருதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5. இப்போ ஆட் பண்ணும்போது ரூட் கிடைக்கும், மைனஸ் பண்ணும்போது ரூட் கிடைக்கும். அப்போ ரெண்டு ரேஷனல் ரூட் கிடைக்கும், ரெண்டுமே டிஸ்டிங்க்டா இருக்கும். எப்பவுமே டெல்டா கிரேட்டர் தென் 0 வரது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா. சரி, டெல்டா கிரேட்டர் தென் 0 வரது நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அர்த்தம் சப்போஸ் b ஸ்கொயர் minus 4ac 5 ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப இங்க √5 வந்துருமா? √5 னா இரேஷனல் ஆயிடும். இப்ப ஆட் பண்ணும்போது ஒரு இரேஷனல் ரூட் கிடைக்கும், மைனஸ் பண்ணும்போது இரேஷனல். ஒரு டிஜிட் வந்துச்சுன்னா இரேஷனலானே டோட்டல் இரேஷனல் தான். அதனால இங்க நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துச்சுன்னா இரேஷனல் நம்பர் ரூட்டா வந்து. அதான் சொல்றாங்க. டெல்டா கிரேட்டர் தென் 0 வந்து நாட் a perfect square இருந்துச்சுன்னா then the equation is irrational and unequal roots. அப்ப ஸ்கொயர் ரூட்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்தா தான் ரேஷனல் ரூட்ஸ் கிடைக்கும். நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துச்சுன்னா irrational roots கிடைக்கும், unequal roots கிடைக்கும். டெல்டா c = 0 வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே எழுதுறோம் rational and equal roots. ரியல்னு சொல்லிருக்கோம், அது ரேஷனல்னு சொல்லிக்கலாம். இது 0 ன்னு வெச்சுக்கோங்களேன். -b + 0/2a -b - 0/2a கிடைக்குமா? அப்ப ரெண்டு ஒரே நம்பர் தானே. +0 -0 ஒன்று தானங்க. அப்ப ரேஷனல் நம்பரா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். நம்ம இது முன்னாடி படிக்கும்போது ரியல் அண்ட் ஈக்குவல் படிச்சோம். இப்ப ரேஷனல் அண்ட் ஈக்குவல் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்ல. டெல்டா <0 வந்தா கேட்கவே வேண்டாம். பிராக்கெட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன வரும்? இமேஜினரி வந்துடும். அது வழக்கம் போலதான். டெல்டா <0 வந்துச்சுன்னா இமேஜினரி வந்துடும். then the equation has imaginary roots. அப்ப இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் we get real roots. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்குல்ல, ரேஷனல் கிடைச்சாலும் இரேஷனல் கிடைச்சாலும் அதுக்கு பேர் ரியல் ரூட்ஸ் தாங்க. ரேஷனல் கிடைச்சாலும் ரேஷனல் இரேஷனல் நம்பர் ரெண்டுக்குமே மொத்தமா என்ன பேர்? ரியல் நம்பர் தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கேஸ்ல கிடைக்கிறது ரியல் நம்பர், இதுல கிடைக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா கிடைக்கும். அதனால நம்ம ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் படிச்சிருக்க முடியாது. அதை கொஞ்சம் பிரிச்சு படிக்கும். எப்படி பிரிச்சு படிக்கும்? அந்த b square minus 4ac பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா ரேஷனல் அண்ட் அன்ஈக்குவல், நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா இரேஷனல் அண்ட் அன்ஈக்குவல், c = 0 வந்துருச்சுன்னா ரேஷனல் அண்ட் ஈக்குவல். அவ்வளவுதாங்க. இது 10th படிச்ச ஐடியா தான். இதான் ரேஷனல் ரூட்ஸ் தனியா கொடுத்திருக்கோம். எக்ஸாம்பிள் 11 பாருங்க. so that the equation cannot be satisfied by any real values of x. அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் ரூட்ஸே வராதுன்னு சொல்லுவாங்க. இமேஜினரி ரூட் தான் வரும்னு சொல்லுவோம். cannot be satisfied by any real values of x ன்னு அர்த்தம் எந்த ரியல் வேல்யூ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு அர்த்தம். அப்ப எந்த ரியல் நம்பரும் இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இமேஜினரின்னு அர்த்தம். டெல்டா கண்டுபிடிச்சு <0 ன்னு சொன்னாலே போதுமே. சோ given ஈக்குவேஷன் எழுதியாச்சு. a x ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது 2, b x க்கு முன்னாடி உள்ளது -6, c 7. டெல்டா வந்து b square minus 4ac. அப்ப -6 the whole square -4 into 2 into 7 -6 the whole square னா 36. 4 into 2 into 7 னா 8 into 7 56. -20 வந்துருச்சா? <0. அப்ப ரூட்ஸ் வந்து இமேஜினரியா தான் இருக்கும். அப்ப எந்த ரியல் வேல்யூ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. therefore the given equation cannot be satisfied by any real value of x. அப்ப இமேஜினரி ரூட்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எந்த ரியல் வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதானே. சின்ன क्वेश्चन தாங்க. எக்ஸாம்பிள் 12 பாருங்க. if x square plus 2 into k plus 2 into x plus 9k is equal to 0 has equal roots, find k. இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஈக்குவல் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா k யோட வேல்யூ கண்டுபிடிங்கன்றாங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னா b square minus 4ac is equal to 0 ஆ இருக்கும். அவ்வளவுதானே. என்ன இங்க a என்ன b என்ன c என்ன கரெக்ட்டா சொல்லணும். சோ given ஈக்குவேஷன் எழுதிட்டேன். a ங்கிறது x ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது 1, b ங்கிறது x க்கு முன்னாடி உள்ளது 2 into k plus 2, c ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியா உள்ளது 9k. given that the equation has equal roots சொல்லிருக்கானா, equal roots இருக்குன்னு இருக்கானா, அப்ப டெல்டா 0 ஆ இருக்கும்.
b square minus 4ac 0 இருக்கும்னு அர்த்தம். b square னா 2 into k plus 2 the whole square minus 4ac 4 into a க்கு பதிலா 1 c க்கு பதிலா 9k c equal to 0. இத ஸ்கொயர் பண்ணுங்களேன். 2 ஸ்கொயர் பண்ணா 4 k plus 2 ஸ்கொயர் பண்ணா k plus 2 the whole square 4 into 9k னா 36k ன்னு அர்த்தம். 4 into 1 into 9 னா 36 தானே, so 36k. இது கூட டிவைடிங் பை 4 போடலாம். இங்க 4 ஆல் டிவைட் பண்ணா 4 4 கேன்சல் ஆயிடும். இங்க 4 ஆல் டிவைட் பண்ணா 9 வந்துரும். 9 4 ஆர் தான 36 9 வந்துரும். இங்க 4 ஆல் டிவைட் பண்ணா 0 தான். So k plus 2 the whole square minus 9k is equal to 0. இது கூட a plus b whole square போட்டுக்கலாமா? a னா a squared னா k squared plus 2ab னா 2 into k into 2 that is 2k into 2 4k ன்னு வந்துரும். b squared னா 2 squared is 4. இது a plus b the whole squared னா minus ஒரு 9k இருக்கு is equal to 0. அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? k squared minus 9k னா k squared அப்படி போட்டுக்கோங்க. 4k minus 9k னா minus 5k ஒரு plus 4 is equal to 0. இது ப்ராடக்ட் மெத்தட்லயே சால்வ் பண்ணிடலாங்க. ப்ராடக்ட் இஸ் 4 sum is minus 5 so minus 1 minus 4 மல்டிப்ளை பண்ணா plus 4 ஆட் பண்ணா minus 5 ரெண்டா பிரிச்சிடலாமாங்க? k minus 1 into k minus 4 இல்லைன்னா minus 4 5k minus 4k minus k பிரிச்சு செய்யணும். இது ஸ்ட்ரைட்டாவும் பிரிச்சுக்கலாம்னா minus 1 minus 4 தானே, so k minus 1 into k minus 4 is equal to 0. So k minus 1 is equal to 0 or k minus 4 is equal to 0. Minus 1 right வந்துச்சுன்னா k is equal to 1 or k is equal to 4. What are the values of k? 1 4. இப்போ k க்கு பதிலா 1 4 போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ரூட்ஸ் இருக்கும்? ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும். செக் பண்ணி கூட பார்க்கலாம். k க்கு பதிலா 1 போடுங்க, k க்கு பதிலா 4 போடுங்க. k க்கு பதிலா 1 போட்டா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்ல, அந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரூட்ஸ் தான் கிடைக்கும். k க்கு பதிலா 4 போட்டா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்ல, அதுக்கு ஈக்குவல் ரூட்ஸ் தான் கிடைக்கும். இப்போ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் ரூட்ஸ் வேணும்னா k க்கு வந்து 1 4 போடணும். k க்கு 1 போடணும் இல்ல 4 போடணும்னா எக்ஸாம்பிள் 13 இதுவும் சின்ன சம் தான். Show that if p, q, r are rational numbers, then the roots of the equation are rational. இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து ரேஷனல் நம்பரா இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்றது? ரேஷனல் நம்பரா இருக்குன்னு சொல்லணும்னா டெல்டா கண்டுபிடிச்சு கிரேட்டர் than 0 and பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லணும்னா டெல்டா கிரேட்டர் than 0 ஆவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராவும் இருந்துச்சு அப்படின்னா ரேஷனல் ரூட்ஸ். அதனால அர்த்தம் பாத்துக்கோங்க. given equation x squared minus 2px மொத்தம் எழுதியாச்சுங்க. p square minus q square plus 2pr minus q squared மொத்தமா போட்டாச்சு bracket is equal to 0. x squared க்கு முன்னாடி உள்ளது தான் a, so a 1, x க்கு முன்னாடி உள்ளது b, so minus 2p, c ங்கிறது மிச்சம் உள்ளது p squared minus q squared plus 2qr minus r squared மிச்சம் உள்ளது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். அந்த c ன்னு வச்சாச்சு. டெல்டா கண்டுபிடிக்குமா? b squared minus 4ac, b னா minus 2p தானே, so minus 2p the whole square minus 4 into a க்கு பதிலா 1, c க்கு பதிலா அந்த பெரிய டேர்ம் எழுதியாச்சுங்க, பெரிய டேர்ம். so minus 2p ஸ்கொயர் பண்ணா 4p squared minus 4 இருக்கா, minus 4 தானே வெளியில இருக்கு, பிராக்கெட்ல p squared minus q squared இந்த மாதிரி இருக்கு. minus 4 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus 4 into 1 னா minus 4 தாங்க. minus 4 into p squared minus 4p squared minus 4 into minus q squared னா plus 4q squared minus 4 into 2qr னா minus 8qr minus 4 into minus r squared னா plus 4r squared. பிராக்கெட்டுக்கு வெளியில உள்ள minus 4 வச்சு minus 4 into 1 னா minus 4 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இப்போ minus 4p squared minus 4p squared அடிச்சுக்கலாம். மிச்சம் உள்ளது அப்படியே எழுதிட வேண்டியதான். 4q squared minus 8qr plus 4r. ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா எழுதிக்கணும். minus 4ac னா 4 into 1 into c க்கு பதிலா ஃபுல்லா எழுதிருக்கோமா, minus 4 into 1 னா minus 4 தான். minus 4 வச்சு பிராக்கெட்ல மல்டிப்ளை பண்ணணும். சரி, இங்க 4q squared மிச்சம் உள்ளது கேன்சல் ஆச்சுன்னா minus 4q squared minus 8qr plus 4r squared இருக்கா, 4 வெளிய எடுத்துட்டீங்கன்னா q squared minus 2qr plus r squared. 4 எடுத்தாச்சு, வெறும் q squared, இங்க வெறும் r squared, இங்க 2 times of 4 தானே 8 2. இது என்ன ஃபார்முலானா q minus r the whole squared, a squared minus 2ab plus b squared அந்த மாதிரி இருக்கும். so இது a minus b the whole squared, that is q minus r the whole square. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருது, அடுத்து q minus r the whole square வருதா, சேர்த்து எழுதிடலாம். டெல்டா என்னன்னா 2 into q minus r the whole square, ஏன்னா 2 ஸ்கொயர் தானே 4, so 2 into q minus r the whole square. whole square வந்துட்டாலே பாசிட்டிவ் தாங்க. பவர்ல 2 வந்துச்சுனாலே ஸ்கொயர் பண்ணாலே பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவ் தான். அதுவும் இது ஹோல் ஸ்கொயர் வந்ததுனால இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே, சோ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பாசிட்டிவ், ஏன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துறேன், இது ஹோல் ஸ்கொயர் வருது இல்லையா, அதனால பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா 4 னா 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 9 னா 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 25 னா 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்படி எழுத முடிஞ்சாலே ஸ்கொயர் நம்பர் எழுத முடிஞ்சாலே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். சோ டெல்டா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்ப given root has equal rational roots ன்னு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட்ஸ் தான் இருக்கும். இந்த மூணுமே சின்ன சின்ன क्वेश्चन தான், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சு வர்றது. சரி, நீங்க செய்ய வேண்டியது எக்ஸாம்பிள் 10 செய்யணும்.
4th sum in exercise 3.2 செய்யணும். சரி, இது ரெண்டு படிச்சு செய்யணுங்க. என்னங்க இப்போ இது ரெண்டு கிரியேட்டிவ் கொஸ்டின். ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் √2 + √5 as a root. √2 + √5 ரூட்டா இருந்தா √2 - √5 -√2 + √5 -√2 - √5 இதெல்லாம் ரூட்ஸா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சோம்ல அந்த மாடலை செய்யணும். அப்புறம் இது அதுக்கு அடுத்த மாடல்ல உள்ளது. ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் √5/√2 as a root. அப்ப இது ரூட்டா இருந்தா x - √5/√2 is a factor. செஞ்சோம்லங்க அதே மாடலை செய்யணும். இது ரெண்டு கிரியேட்டிவ், இது ரெண்டும் படிச்சு எழுதணும். இன்னைக்கு 4 சம் ஆயிடுச்சுனாங்க, இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சிருங்க. நாளைக்கு சம்ம ஹோம்ஒர்க் குறைச்சுக்கணும். நாளைக்கு 2 சம்ம மாத்திக்குவோம். இன்னைக்கு 4 சம் செஞ்சிருக்கேன். தேங்க்யூ.